Hello friends, welcome back to our channel Aari World. நான் பண்ணக்கூடிய அந்த புட்டாஸோட டிசைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி நெக்ஸ்ட் இதோட சென்டர்ல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு பியர் பீட் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து பியர் பீட்னு இல்லை, நீங்கள் எந்த பீட்ஸ் வேணாலுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோல்டன் பீட்க்கு அடுத்து நான் வந்து இந்த மாதிரி நீடில் கட் பீட்ஸ் லோட் பண்ணிட்டு அதை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி நீடில் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த கட் பீட்க்கு அடுத்தது இதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சுகர் பீட்ஸ்க்கு அடுத்தது ஸ்டிச் பண்ண நான் வந்து இந்த ஸ்டோன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் லேஸை அதில் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கிடைக்கும். இப்போ இது நல்லா காயட்டும். நெக்ஸ்ட்டு கீழே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி நீடில் திரும்பவுமே இது போல் கட் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைன்லேயுமே நான் வந்து இதே போல் கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லீஃப் டிசைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்குமே நான் வந்து இந்த மாதிரி 3 கட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே இருந்து இந்த மாதிரி 3 கட் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து அதோட பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு திரும்ப மேலே இருந்து கீழே 3 பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாறி மாறி ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லீஃப் டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.